ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எம்ஜென்ட்ரன். போன வீடியோவான ஆம்னிசியன் ரைடர்ஸ் வியூ பாயிண்ட் மான்காவ் சாப்டர் 11ல் யோஜோங் அயூக் அப்படின்னு வந்து சொல்லப்படுற ஒரு கேரக்டரை நம்மகிட்ட வந்து காட்டியிருப்பாங்க. அதோட சாப்டர் வந்து முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அதான் அந்த வீடியோவான அந்த ஆம்னிசியன் ரைடர்ஸ் வியூ பாயிண்ட் மான்காவ் சாப்டர் 12ல் வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதிரியான மான்காவா அதுக்கப்புறம் மாங்கா ஸ்டோரிஸ் உங்களுக்கு வந்து பிடிக்குன்னா மறக்காம இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் தான் இந்த மாதிரியான புது புது மான்காவா அதுக்கப்புறம் மாங்கா ஸ்டோரிஸாக என்னோட சேனலில் வந்து நான் வந்து அப்லோட் வந்து பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரியே. சரி, வாங்க வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங் சீனே யோஜோங் அயூக் டொக்ஸா மேலே வந்து ரொம்ப கோபமாக வந்திருக்கிறான். டொக்ஸா வந்து என்ன நினைக்கிறேன்னா, நான் வந்து இப்படி நடக்குன்னு நினச்சி கூட வந்து பார்க்கல. ஐயா ஸ்டேஜை வந்து தடுக்கக்கூடிய ஒரு திறமை வந்து என்கிட்ட வந்து இருக்கு. ஃபஸ்ட்டு புக் மார்க், இப்போ வந்து என்கிட்ட வந்து புதுசாக போர்த்து வால் அப்படின்னு வந்து சொல்லப்படுற ஸ்கில்லும் வந்து இருக்கு. இந்த விஷயங்களை வந்து எனக்கு வந்து தெரியாது அப்படின்னு வந்து டொக்ஸா வந்து நினைக்கும் போது, அப்போ யோஜோங் அயூக் டொக்ஸாவை வந்து பார்க்குறான். யோஜோங் அயூக் வந்து என்ன நினைக்கிறேன்னா, நான் இவனை வந்து இப்போ வந்து கொல்ல போகிறேன் அப்படின்னு வந்து நினைக்கும் போது டொக்ஸா வந்து என்ன சொல்கிறேன்னா, யோஜோங் அயூக் ஒரு நிமிஷம் வந்து இரு, நான் சொல்கிறத வந்து கேளு அப்படின்னு சொல்லிட்டு டொக்ஸா வந்து என்ன நினைக்கிறேன்னா, அடைச்ச விஷயங்கள் இப்போ ரொம்ப வந்து சிக்கலாக வந்து மாறிடுச்சு. யோஜோங் அயூக் இனிமே வந்து என்ன நம்ப போகிறது வந்து இல்லை. எனக்கு இப்போ இந்த நிலைமையை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் வந்து தேவைப்படுது. டொக்ஸா வந்து என்ன சொல்கிறேன்னா, யோஜோங் அயூக் நீ நம்பக்கூடிய நம்பிக்கையான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு இப்போ வந்து தேவைப்படுறாங்க. 46வது காட்சியை உன்னால் வந்து தெளிவுபடுத்தி அதை வந்து முடிக்க வந்து முடியாதுன்னு அது வந்து உனக்கே வந்து தெரியும் தானே அப்படின்னு வந்து டொக்ஸா வந்து கேட்கும்போது, யோஜோங் அயூக் வந்து என்ன சொல்கிறேன்னா, அந்த விஷயம் வந்து எப்படி உனக்கு வந்து தெரியும், அப்பனா நீ பின்னடைவு வந்து பண்ணுறவனா அப்படின்னு கேட்கும்போது டொக்ஸா வந்து என்ன சொல்கிறான்னா, நான் வந்து யாருன்றது இப்போ வந்து முக்கியம் இல்லை. முக்கியமானது வந்து என்னன்னா, என்னால் வந்து உனக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப் வந்து பண்ண வந்து முடியும். இந்த விஷயத்தில் என்னை நீ வந்து நம்பலாம் அப்படின்னு டொக்ஸா வந்து சொல்லும்போது, யோஜோங் அயூக் வந்து என்ன நினைக்கிறேன்னா, இவன் அந்த ரீக்ரெசர், அதாவது பின்னடைவு பண்ணுறவன் வந்து இல்லை. இந்த பையன் வந்து ஒரு பின்னடைவு பண்றவனா வந்து இருந்திருந்தா, நான் வந்து இவனை பத்தி வந்து அறியாம வந்து இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே வந்து இல்ல. அப்ப வந்து இவன் வந்து யாரா வந்து இருப்பான் அப்படின்னு வந்து யோஜோங் அயூக் வந்து நினைச்சிட்டு வந்து இருக்கும்போது, டொக்ஸா வந்து என்ன சொல்றா அப்படின்னா, யோஜோங் அயூக் உனக்கே தெரியாத எதிர்காலத்தை பத்தி எனக்கு வந்து நல்லா வந்து தெரியும் அப்படின்னு வந்து சொல்லும்போது, அப்ப யோஜோங் அயூக் அவனோட ஸ்கில்லை வந்து யூஸ் பண்றான். நோட்டிஃபிகேஷன்ல வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த கேரக்டர் யோஜோங் அயூக் அவரோட ஸ்கில்லான பொய் கண்டுபிடித்தலை யூஸ் பண்றாரு. பொய் கண்டறிதல் உங்க வார்த்தைகளை வந்து உண்மைன்னு வந்து சொல்லி உறுதிப்படுத்தி வந்து உள்ளது அப்படின்னு சொல்லும்போது, இந்த விஷயத்தை வந்து கேட்டு யோஜோங் அயூக் வந்து ஷாக் ஆகுறான். யோஜோங் அயூக் வந்து மறுபடியும் வந்து என்ன நினைக்கிறேன்னா, இதுக்கு வந்து சாத்தியமே வந்து இல்லை. ஆனாகிராப்டை தவிர தென் கொரியாவில் இன்னொரு தீர்க்கதரிசி வந்து இருந்தான். தீர்க்கதரிசி வேஸ் ஆஃப் சர்வைவல் நாவலில் எதிர்காலத்தை வந்து பார்க்கக்கூடிய ஒரே ஸ்கில் அது மட்டும்தான். அந்த ஸ்கில்கிட்ட பொய் கண்டறிதல் ஸ்கில்ஸை தடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்து இருந்துச்சு. உண்மையாகவே வேஸ் ஆஃப் சர்வைவல் உலகத்தில் தீர்க்கதரிசியோட பண்புகள் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ யோஜோங் அயூக் வந்து மறுபடியும் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, ஒருவேளை உன்னால் எதிர்காலத்தை வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, டொக்ஸா வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, நீ சொல்கிற விஷயத்த அந்த மாதிரி கூட வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது, யோஜோங் அயூக் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, அப்பனா நான் வந்து இங்கே வந்து வருவேன்னு உனக்கு வந்து ஏற்கனவே வந்து தெரியும்னு நான் வந்து நினைக்கிறேன். அப்போ டொக்ஸா வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, ஆமாம் அதுவும் வந்து உண்மைதான். யோஜோங் அயூக் எனக்கு தெரியும் உன்கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் வந்து இருக்குன்னு. உனக்கும் எதிர்காலத்தை வந்து பற்றி தெரியும் தானே, நான் சொல்கிறத வந்து கரெக்டா. ஆனால் வந்து உன்னோட அறிவு இப்போதைக்கு வந்து சரியானதாக வந்து இல்லைன்னு அந்த விஷயம் வந்து உனக்கே வந்து தெரியும். அப்போ டொக்ஸா வந்து என்ன நினைக்கிறா அப்படின்னா, ஒரு பின்னடைவாளர் அவன் வந்து வாழ்ந்த வாழ்க்கையை மறுபடியும் வந்து வாழ்கிறான். இருந்தாலும் ஒரு பின்னடைவு பண்ணுறவர், அதாவது ரீக்ரெசர், அந்த தகவலை நிகழ்காலத்துக்கு வந்து ஏற்ற மாதிரி வந்து மாற்ற பயன்படுத்தினா அவனுக்கே வந்து தெரிஞ்சிருந்த எதிர்காலமும் வந்து மாறும். அதாவது யோஜோங் அயூக்கே வந்து தெரிஞ்சிருந்த எதிர்காலமும் வந்து மாறறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் பின்னடைவு வந்து பண்ணவங்க ஃபஸ்ட்டு பண்ண திருப்பத்தில் செஞ்ச அதே செயல்களை மறுபடியும் வந்து செய்யாத வரைக்கும் அவங்க வந்து கடைசியாக அவங்களுக்கே வந்து தெரியாத ஒரு உலகத்தில் வந்து வாழ வேண்டி வந்து இருக்கும். அவங்க திரும்ப திரும்ப வந்து பண்ண விஷயங்களே வந்து பண்ண வேண்டியது வந்து வரும். அப்போ டொக்ஸா வந்து என்ன சொல்கிறேன்னா, நீ என்ன உன்னோட கூட்டாளியாக வந்து சேர்த்திக்கோ, உங்ககிட்ட இல்லாத விஷயங்களை என்னால் வந்து ஃபில் பண்ணி சால்வ் பண்ண வந்து முடியும், என்னால் வந்து உனக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ண வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டொக்ஸா வந்து என்ன நினைக்கிறேன்னா, இப்போதைக்கு யோஜோங் அயூக் கேட்கக்கூடிய ஒரு டீமான விஷயம் வந்து என்னன்னா, தீர்க்கதரிசி மட்டும்தான். நான் வந்து யோஜோங் அயூக் அவனுக்கு பதிலாக வந்து இதே மாதிரி வந்து இருக்கிற ஒரு கேரக்டராக என்னால் வந்து தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே வந்து இருக்க முடியும். ஏன்னா வந்து இந்த கதையை ஃபுல்லாக வந்து படித்த ஒரே ரீடர் நான் மட்டும்தான். அப்போ யோஜோங் அயூக் வந்து என்ன நினைக்கிறேன்னா, ஒரு தீர்க்கதரிசி நிச்சயம் வந்து எனக்கு வந்து உதவியாக வந்து இருப்பான். 46வது காட்சிக்கு மட்டும் வந்து இல்லாமல் அந்த முட்டா பசங்களை நான் ஜாரா தூத்ரா கூட வந்து ஃபைட் பண்ணவும் இவன் வந்து எனக்கு வந்து உதவியாக வந்து இருப்பான்னு எனக்கு வந்து தோணுது. ஆனால் வந்து அதுக்கு இந்த பையனை நான் வந்து நம்பணும், இவன் வந்து என்னோட கூட்டாளியாக வந்து இருக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருப்பான்னு நான் வந்து யோசிச்சு தான் வந்து செயல்படணும்.
அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த காட்சி வந்து முடியறதுக்கு இன்னும் வந்து 50 செகண்ட் மட்டும்தான் வந்து டைம் வந்து இருக்குது, இந்த காட்சியை வந்து முடிய இன்னும் வந்து 40 செகண்ட் மட்டும் தான் வந்து டைம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டு வந்து இருக்குது. யோஜோங் ஐயூக் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் வந்து முடிவு வந்து பண்ணிட்டேன், நீ என்னோட டீமில் ஒருத்தனை வந்து ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யோஜோங் ஐயூக் டொக்ஸாவை மறுபடியும் கழுத்தை பிடிச்சி வந்து தரன்னு வந்து ஒரு இடத்துக்கு வந்து இழுத்துட்டு வந்து போகிறான். டொக்ஸா வந்து என்ன சொல்கிறான்னா, ஒரு நிமிஷம் என்னை நீ வந்து எங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து போகிற அப்படின்னு சொல்லும்போது அப்போ யோஜோங் ஐயூக் டொக்ஸாவை வந்து கூட்டிக்கிட்டு அந்த கண்ணாடி பாலத்து மேலே வந்து நடந்து வந்து போகிறான். அதை நம்ம வந்து காட்டுறாங்க. அப்போ பேய் மக்கள் டொக்ஸாவையும் யோஜோங் ஐயூக்கையும் வந்து பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் சீனில் யோசங்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டொக்ஸாவுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது லீ அயான் சங் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, நாம் வந்து கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது அப்போ யோஜோங் ஐயூக் டொக்ஸாவை வந்து கூட்டிக்கிட்டு நடந்து வந்து போயிட்டு வந்து இருக்கிறான் அந்த பாலத்து மேலே. டொக்ஸா வந்து என்ன நினைக்கிறா அப்படின்னா, இந்த விஷயம் எப்படி வந்து இருந்தாலும் நான் இப்போ வந்து இந்த டாஸ்கில் வந்து தப்பிச்சிட்டேன், இந்த மோசமான யோஜோங் ஐயூக் பின்னடைவாளரை நான் வந்து எப்படி வந்து சமாதானம் வந்து படுத்துறது. அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன ஆகுதுன்னா, அதிகப்படியான முழுக்குதல் உங்கள் மன வலிமையை கடுமையாக வந்து இப்போ வந்து குறைச்சிருக்கு, த எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கில் ஆம்னிசியன் ரீடர்ஸ் வியூ பாயிண்ட் ஸ்கில் வந்து டீஆக்டிவேட் வந்து செய்ய வந்து பட்டது. அப்போ டொக்ஸா வந்து என்ன நினைக்கிறேன்னா, அந்த ஸ்கில் இப்போ டீஆக்டிவேட் வந்து பண்ணதும் எனக்கு வந்து கொஞ்சம் வந்து பதட்டமாக வந்து இருக்குது. ஆனால் வந்து இதுவும் வந்து நல்ல விஷயம்தான். கதையோட ஆரம்பத்திலேயே யோஜோங் ஐயூக் கூட வந்து சேர்ந்து நான் வந்து பாலத்தை வந்து கடந்திருக்கணும், இருந்தாலும் வந்து இந்த ஸ்கில் வந்து மறைஞ்சதுக்கப்புறம் யோஜோங் ஐயூக் வந்து என்ன நினைக்கிறேன்னு நான் எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு வந்து டொக்ஸா வந்து நினச்சிட்டு வந்து இருக்கும்போது யோஜோங் ஐயூக் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் உங்ககிட்ட கடைசியாக ஒரு விஷயம் வந்து கேட்கணும், நீ உண்மையாகவே வந்து தீர்க்கதரிசி தானா, உன்னால் வந்து உன்னோட எதிர்காலத்தை வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அப்போ யோஜோங் ஐயூக் மறுபடியும் வந்து டொக்ஸாவை வந்து தூக்கிட்டு வந்து போகிறான். அதை மட்டும் வந்து காட்டுறாங்க. டொக்ஸா வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, அடைச்ச எனக்கு இப்போ வந்து தப்பான எண்ணங்கள் வந்து ஃபீல் ஆகுது. அப்போ சடனாக வந்து ஸ்னேக் மான்ஸ்டர் அந்த பாலத்துக்கு மேலே வந்து வருது. அதை மட்டும் வந்து காட்டுறாங்க. டொக்ஸா அப்போ வந்து பயப்படுறான், இவன் வந்து என்ன வந்து பண்ணிட்டு வந்துருக்கிறான் அந்த யோஜோங் ஐயூக்கை அப்படின்னு நினச்சி வந்து பயந்துட்டு வந்துருக்காப்புல. யோஜோங் ஐயூக் வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ சொல்லு, உன்னை பிடிச்சிருக்கிற கையை நான் வந்து விடுவேனா இல்லை வந்து மாட்டேனான்னு வந்து நீயே வந்து கொஞ்சம் வந்து பார்த்து சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது டொக்ஸா வந்து என்ன நினைக்கிறா அப்படின்னா, அடைச்ச இவன் வந்து ஒரு சைக்காவாக வந்து இருப்பான் போல இருக்கு, இவனை பற்றி வந்து வேற யாரையும் விட எனக்கு மட்டும்தான் வந்து நிறைய விஷயம் வந்து தெரியும், இவனை வந்து யோஜோங் ஐயூக்கா மட்டும்தான் வந்து எனக்கு வந்து தெரியும், ஆனால் வந்து சைக்கோ வேலையை வந்து பார்ப்பான்னு இப்போ தான் வந்து எனக்கு வந்து புரியுது அப்படின்னு வந்து டொக்ஸா வந்து நினச்சிட்டு அவர் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, அதுக்கு முன்னாடி யோஜோங் ஐயூக் உங்ககிட்ட நான் வந்து 2 விஷயங்களை வந்து சொல்லணும். ஃபஸ்ட்டு, நான் உன்னோட டீமில் வந்து இல்லாத ஆள் வந்து இல்லை, அதனால் நீ என்னை வந்து நியாயமாக வந்து நடத்துவின்னு நான் வந்து நம்புகிறேன். 2வது விஷயம் வந்து என்னென்னா, நான் வந்து உன் கூட வந்து சேர்ந்து உனக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப் வந்து பண்ணுவேன், ஆனால் நீ என் கூட வந்து சேர்ந்து வேலை பார்க்க வந்து நினச்சா நீ எனக்கு வந்து சத்தியம் பண்ணி வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது யோஜோங் ஐயூக் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, அந்த விஷயம் வந்து இருக்கட்டும், நான் கேட்ட கேள்விக்கு உன்னோட பதில் வந்து என்ன, நீ தான் வந்து ஒரு தீர்க்கதரிசியாச்சே, உன்னால் வந்து எதிர்காலத்தை வந்து பார்க்க முடியும்ல, இப்போ நான் வந்து என்ன வந்து பண்ண போகிறேன் அதை வந்து சொல்கிறா அப்படின்னு வந்து யோஜோங் ஐயூக் வந்து கேட்டுட்டு வந்து இருக்கும்போது டொக்ஸா வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, உன்னோட கையை என் மேலே வந்து இருந்து வந்து எடுத்து இங்கேருந்து வந்து போடா முட்டா பையில அப்படின்னு வந்து டொக்ஸா வந்து யோஜோங் ஐயூக்கை பார்த்து வந்து சொல்லும்போது அப்போ சடனாக வந்து யோஜோங் ஐயூக் டொக்ஸா மேலே இருந்து கையை வந்து எடுத்துட்டான். டொக்ஸா அப்போது சாக்காகி கீழே வந்து விழுகிறாப்புல. அப்போ டொக்ஸா பாலத்திலிருந்து வந்து கத்திக்கிட்டே வந்து கீழே விழுகிறான். யோஜோங் ஐயூக் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் உன்னை இப்போ வந்து நம்புகிறேன், நீ உண்மையாகவே வந்து ஒரு தீர்க்க தரிசி தான் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டு டொக்ஸா வந்து ஷாக்காகிறான். டொக்ஸா வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, சீரியஸாகவே இவன் வந்து ஒரு முட்டாள் தான் போல இருக்கு, ஆனால் வந்து என்னை வந்து கீழே விட்டுட்டானே அப்படின்னு சொல்லும்போது அப்போ டொக்ஸாவை கடலில் வந்து இருக்கிற ஸ்னேக் மான்ஸ்டர் முழுங்கிருச்சு. அதை மட்டும் வந்து காட்டுறாங்க. நோட்டிஃபிகேஷனில் வந்து என்ன வருதுன்னா, காட்சியை வந்து கிளியர் வந்து பண்ணுற விஷயத்தில் நீங்கள் வந்து ஃபெயில் வந்து ஆகிட்டீங்க அப்படின்னு வந்து போட்டிருக்கு. அதோட வந்து இந்த ஆம்னிஷியன் ரீடர்ஸ் வியூ பாயிண்ட் மான்காவ் சாப்டர் 12 வந்து முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவான இந்த ஆம்னிஷியன் ரீடர்ஸ் வியூ பாயிண்ட் மான்காவ் சாப்டர் 13 வந்து நான் வந்து உங்களை வந்து பார்க்குறேன் அடுத்த ஒரு பெஸ்டான வீடியோவில்.